ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக என்னோடய பிரதர்ஸு ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வந்தாங்க. அந்த அனுபவத்தை என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. பூமா ட்ராவல்ஸுன்ற இந்த அமைப்பு இந்த டூரை கண்டக்ட் பண்ணாங்க. போகிற இடத்துல எல்லாம் நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்களாம். ஹோட்டல் அக்காமடேஷன், 3 வேளை சாப்பாடு, டீ, காஃபின்னு ரொம்ப சிறப்பாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்களாம். ஸ்ரீலங்காவோட கேபிட்டல் கொழும்பு, இங்கேருந்து தான் டூரு ஸ்டார்ட் பண்ணாங்க. போன அன்றைக்கி கொழும்பை சுற்றி பார்க்க வச்சாங்க. ஃபஸ்ட் லாங்குவேஜ் சிங்களமாக இருந்தால் கூட 2வது லாங்குவேஜ் தமிழ், 3வது லாங்குவேஜ் இங்கிலீஷ்ன்றதுனால, மும்மொழி கொள்கைன்றதுனால எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு சிங்களம், 2வது தமிழ், 3வது இங்கிலீஷில் போர்டு இருக்கும். அதனால் மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணலாம். பார்த்திங்கன்னா சென்னை சில்க்ஸு, அடையார் ஆனந்த பவன், திருவள்ளுவர் சிலை, அதுக்கு அடியில் திருக்குறள்லாம் தமிழில் எதிர்க்க பாருங்க. பஸ்ஸில் கூட போயிருப்பாருங்க. போன அன்றைக்கி மாதம்பே சிவன் கோயில், இது முருகன் கோயிலுக்கு கூட்டின்னு போனாங்க. இது கொழும்பு சிலாபத் சாலையில் லெஃப்ட் சைடில் இருக்குது. என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா சிவன், அனுமான், முருகன்ற பிரம்மாண்டமான சிலைகள்லாம் இருக்குது. கோயிலில் மெயின் டேட்டி முருகன், கணேசன், நவகிரக சிலைகள்லாம் கூட தனித்தனி சன்னதியில் இருக்குது. ஸ்ரீலங்காவில் இருக்கிற மொத்தம் 5 முக்கியமான முருகன் கோயில்களில் இது ஒன்று. சிறிய கதிர்காமன்ற கூட இந்த கோயிலை அழைக்கிறாங்க. அனுராதபுரம், இது முக்கியமான சுற்றுலா ஸ்தலம். இங்கே ருவன்வேலி மகாசயான்னு ஒரு ஸ்தூபி, புத்தர் ஸ்தூபி, அவுகாரா புத்த சிலை, ஸ்ரீ மகாபோதி என்று போதி மரத்தோட கிளைய இருக்கிற புனிதமான புத்தர்களுக்கு புனிதமான இடம். மிகிர்தலைன்னு புத்தர் தனது போதனைகளை வழங்கிய இடம். இன்னும் பல இடங்கள் இருக்குது. திருக்கேதீஸ்வரம், இது இலங்கையோட மேற்கு கடற்கரை பிரதேசத்தில் மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான சிவன் கோயில். 63 நாயன்மார்களின் தேவாரத்து பாடல் பெற்ற 2 இலங்கை இடங்களில் இது ஒன்று. திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயனார் இவங்கெல்லாம் இந்த தலத்தோட பதிகத்தை பாடியிருக்காங்க. நல்லூர் கந்தசாமி கோயில், இது இலங்கையோட மிக புகழ்பெற்ற இந்து கோயில்களில் முக்கியமானது. 5 முருகன் கோயில்களில் இது ஒன்று. யாழ்ப்பாண நகரில் சுமார் 2 மைல் தொலைவில் இருக்குது. நல்லூர் 12ஆம் நூற்றாண்டு முதல் 17ஆம் நூற்றாண்டு 30 வரை யாழ்ப்பாணத்தோட தலைநகராக இருந்ததாக சொல்கிறாங்க. திரிகோணமலை, இங்கே ஒரு முக்கியமான பத்ரகாளி அம்மன் கோயில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு. இங்கே டீ ஃபேக்ட்ரிஸ்லாம் கூட நிறையா இருக்குது. இங்கே கடற்கரையில் ரொம்ப அழகானது.